Seas Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 11வது மாதத்தில் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றென்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த வருடத்தின் முதல் 10 மாதங்களை கடந்து 11வது மாதத்திற்குள் பிரவேசிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்றளவும் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்தி வருகிறார். இனியும் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு நம்பி வருகிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பலனை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்போகிறோம். அநேக தீங்குகள், வித்தியாசமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், தேவைகள் என்று எது நம்மை நெருக்கி வந்தாலும் நாம் அவை எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே ஜெயிக்க போகிறோம். இதை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை நம்பி அவருடைய இரக்கத்தையும் சமாதானத்தையும் பெற்று நாம் ஆசீர்வாதமாய் வாழ தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே நம்மையும் நம் குடும்பங்களையும் இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கோடான கோடி சோத்திரம் சோத்திரம். சத்திய நித்திய வார்த்தையான திருத்துவ தேவனுக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரியை இயக்கி வரும் இயக்குனரும் போதகருமாகிய டாக்டர் தாமஸ் செல்லையா அவர்களை தேவன் வெற்றியின் பாதையில் நடத்தி வெற்றி வாகை சூடுவாராக. ஆமேன் ஆமேன். அரஸ்ட் வாரண்டு என்ற தலைப்பில் செய்தியை கேட்டு பலத்தின் மேல் பலனடைவோம். இந்த உலகில் பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பதவியில் இருப்பவர்கள் ஏதாவது குற்றம் செய்தாலோ அல்லது சந்தேகப்பட்டு அவர்களை காவல்துறையினர் அதிகாரிகள் அவர்களை அரெஸ்ட் செய்து விசாரிக்க அழைத்து செல்வார்கள். அப்படி அவர்களை அரெஸ்ட் செய்யும்போது குற்றவாளிகள் கேட்கும் கேள்வி என்னவென்றால், என்னை அரெஸ்ட் செய்வதற்கு அரெஸ்ட் வாரண்ட் இருக்கிறதா, அதாவது கோர்ட் ஆர்டர் இருக்கிறதா என்று கேட்பார்கள். அவர்களை அரெஸ்ட் வாரண்ட் வாங்கினால் மட்டுமே விஐபி ஆகிய அவர்களை அரெஸ்ட் பண்ண முடியும். இதுதான் வழக்கம். இது சட்டத்தின் திட்டம், நடைமுறையின் பழக்கம். இயேசு கிறிஸ்து ரோம் அரசால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு ராஜாவாகிய பிலாத்து முன்பாக நிறுத்தப்படுகிறார். அப்போது ராஜா பல கேள்விகளை கேட்கின்றார். இயேசுவானவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. மௌனமாய் நிற்பதை பார்த்து ராஜா பிலாத்து ஆச்சரியப்பட்டு யோவான் 19:10-11 அப்போது பிலாத்து, நீ என்னோடு பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு கிறிஸ்து தனது வாயை திறந்து இயேசு பிரதியுத்தமாக
பரத்திலிருந்தே உனக்கு கொடுக்கப்படாவிட்டால் என்மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்த்தால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிலாத்து கேட்ட கேள்விக்கு இயேசு பரத்திலிருந்து, அதாவது பரலோக அரசாங்கத்தில் இருந்து, பிதா உனக்கு என்னை கைது பண்ண உத்தரவு, அதாவது அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தால் மட்டுமே உன்னால் என்னை அரெஸ்ட் பண்ண முடியும், இல்லாவிட்டால் அரெஸ்ட் பண்ண முடியவே முடியாது. மேலும் இந்த இடத்தில் நாசுக்காய் பதில் சொல்லிவிட்டு வேத வாக்கியம் இரட்சிப்பின் திட்டம் நிறைவேற இயேசு மௌனமாய் நின்றார். அன்பானவர்களே, இந்த சம்பவத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் மேல் ஒருவன் அதிகாரம் செலுத்தவும் அவமானப்படுத்தவும் பிதாவானவர் அனுமதி கொடுத்தால் மட்டுமே நடக்கும். உலகத்தில் இருப்பவரை பார்க்கிலும் நீங்களும் நானும் விசேஷித்த தேவனுடைய பிரதிநிதியாக, அதாவது விஐபியாக முத்திரை போடப்பட்டு இருக்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எதையும் சந்திக்க மனதை பக்குவப்படுத்தி கொண்டு எதிர்நீச்சல் போடுங்கள். இந்த செய்தியை கேட்கும் அன்பானவர்களே, நீங்கள் கோழையல்ல, ஓங்கிய புயமும் பலத்த கரமும் கொண்ட தேவனுடைய பிள்ளைகள். ரோம் அரசாங்கம் இயேசுவை அரெஸ்ட் பண்ணுவதற்கு பரலோக அரசாங்கத்திலிருந்து அரெஸ்ட் வாரண்டு ஆதலால் பிரதான ஆசாரியன், வேதபாதகர், ஜனத்தின் மூப்பர்கள் அனைவரும் இயேசுவின் மேல் பொறாமை கொண்டு ரோம அரசாங்கத்துக்கு இயேசு கிறிஸ்துவை யூதாசை கொண்டு காட்டி கொடுத்தார்கள். இது முழுக்க முழுக்க மனிதனை கொண்டு சாத்தான் செய்யும் வேலையாகும். ஆகவே நீங்கள் உங்களுக்கு பாடுகள், துன்பம், உபத்திரவம், அவமானம் நேரிடும்போது சாத்தானை நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். லூக்கா 12:7 உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமாயிருக்கிறீர்கள். இந்த வசனத்தின்படி நீங்கள் விசேஷித்தவர்கள். பிரச்சனை, போராட்டம் வரும்போது இயேசுவை போல் எதிர்கொண்டு சிங்கத்தை போல் செயல்படுங்கள். சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் அதன் சீற்றம் குறைவதில்லை. தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவர், நல்லவர். 1 பேதுரு 3:17 தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். இது போன்ற வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். இயேசு பிறந்து உயிர்த்தெழும் வரை பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேறியது அல்லவா? அதே போல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அநேக வசனங்கள் நிறைவேற வேண்டும். ஆகவே வசனத்துக்கு ஒப்பு கொடுங்கள், துணிந்து நில், தொடர்ந்து செல். அடுத்து லூக்கா 22:31-32 பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். இந்த வசனத்தை நிதானித்து பார்ப்போம். வயலில் விளைந்த கோதுமையை அறுவடை செய்து சுலக்கு என்ற உரலில் போட்டு குத்து என்று குத்துவார்கள். குத்தப்பட்ட கோதுமையின் மேல் ஒட்டி இருக்கும் உமி
ஒட்டியிருக்கும் அழுக்கு இவைகள் எல்லாம் நீக்கப்பட்டு கோதுமை சுத்தமாக பார்ப்பதற்கு மினுமினுப்பாக தரமான கோதுமையாக காணப்படும். இரட்சிக்கப்பட்ட மனிதன் வசனத்தின்படி கோதுமை மணியை போன்றவன். ஒரு விசுவாசியானவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பக்தி, வைராக்கியம், விசுவாசம், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். குத்தப்பட்ட கோதுமையைப் போல நீங்கள் சுத்தமாக, மினுமினுப்பாக, தரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சாத்தானுக்கு அனுமதியும் கொடுப்பார். பிசாசானவன் விசுவாசியை சோதிப்பதற்கும் பாடுகள், துன்பம், உபத்திரவம் இந்த மூன்றையும் இயேசுவின் அனுமதியோடு கொண்டு வருவான். அனுமதி கொடுத்த இயேசுவானவர் பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்து உங்களுக்காக உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதவாறு கர்த்தர் வேண்டி கொண்டு இருப்பார். ஏனென்றால் அவர் பிரதான ஆசாரியன் அல்லவா. ஆசாரியன் வலது பக்கத்திலே அமர்ந்து உங்களுக்காக அவர் திறப்பிலே நின்று வேண்டிக் கொண்டிருக்கிறார். கவலைப்படாதீர்கள். நீங்கள் பாவம் செய்தாலும் அல்லது நீதியையும் நன்மையையும் செய்தாலும் சில நேரம் சாத்தான் இயேசுவிடத்தில் அனுமதி கேட்கும்போது இயேசுவானவர் அரசு வாரண்டு கொடுத்துவிட்டு உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதவாறு உங்களுக்காய் வேண்டுதல் செய்வார். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நன்மைக்கே. அடுத்து யோபு என்ற பக்தனை பாருங்கள். சாத்தானுக்கும் யோபுக்கும் வரப்பு சண்டையா அல்லது சொத்து சண்டையா? யோபு பரிசுத்தம் உள்ள, தேவனுக்கு பிரியமான, உத்தமன், நீதிமான். பின்ன ஏன் யோபுக்கு இந்த சோதனை வந்தது? யோபு தேவன் மேல் வைத்த பக்தி, வைராக்கியம், விசுவாசம், பரிசுத்தம் மிகுதியோ மிகுதி, அதாவது அதிகம், அதிகத்திலும் அதிகம். இதனை சோதிப்பதற்காக சாத்தான் தேவ சந்நிதியில் தேவனிடத்தில் அனுமதி கேட்கின்றான். எப்படி என்றால் யோபு நஷ்டப்படவும் யோபு வியாதிப்படவும் அனுமதி கேட்கும்போது கர்த்தர் அனுமதி கொடுக்கின்றார். யோபு சோதிக்கப்படும் போது அவரின் தெளிந்த சிந்தனை என்னவென்றால், யோபு 23:10 ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இந்த வசனத்தின்படி சாத்தானின் சோதனைக்கு பின் யோபு இரட்டத்தனையாக ஆசீர்வாதங்களை பெற்று தேவனுடைய பார்வையில் பொன்னாக விளங்கினார். புலம்பல் 3:22 நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த வசனத்தின்படி தேவன் உங்களை காத்து வருகிறார். ஆகவே இரட்சிக்கப்பட்ட மனிதனின் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோதனை காலங்கள் உண்டு, சிச்சையின் காலங்கள் உண்டு. இவைகள் இரண்டையும் செய்ய இயேசுவானவர் சாத்தானுக்கு அரசு வாரண்டு கொடுத்தால் மட்டுமே சாத்தான் உங்களை தொட முடியும். இல்லாவிட்டால் 1 யோவான் 5:18 பொல்லாங்கான் அவனை தொடான். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதோ செய்திக்கு ஏற்றால் போல் வழக்கத்தின்படி ஒரு சிறு கவிதை. ஓயாமல் அடிப்பது கடலின் அலை, சாத்தான் வீசுவது வலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, என்னை காப்பது கண்மலை. ஓயாமல் அடிப்பது கடலின் அலை, சாத்தான் வீசுவது வலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, என்னை காப்பது கண்மலை. என்னோடு இருப்பது தேவ சேனை, சாத்தானுக்கு கொடுத்தது ஆணை, அதனால் வந்தது சோதனை, நிகழ்வது ஆவிக்குரிய சாதனை.
என்னோடு இருப்பது தேவ சேனை, சாத்தானுக்கு கொடுத்தது ஆணை, அதனால் வந்தது சோதனை, நிகழ்வது ஆவிக்குரிய சாதனை. ஜெபத்தினால் வந்தது ஜெயம், அகன்று போனது பயம், ஓங்கியது தேவ புயம். ஜெபத்தினால் வந்தது ஜெயம், அகன்று போனது பயம், தாங்கியது தேவ புயம். அன்புடன் பால் லிவிங்ஸ்டன். தேவனுக்கே மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே, மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே, மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. நீர் செய்த நன்மைகள் ஏராளமே, தினம் தினம் நினைத்து உள்ளம் உம்மை துதிக்குதே. நீர் செய்த நன்மைகள் ஏராளமே, தினம் தினம் நினைத்து உள்ளம் உம்மை துதிக்குதே. மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே, மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கினீ, தவித்திட்ட நேரங்களில் தாங்கி நடத்தினீ. கலங்கின நேரங்களில் கை தூக்கினீ, தவித்திட்ட நேரங்களில் தாங்கி நடத்தினீ. உடைந்திட்ட நேரங்களில் உருவாக்கினீ, சோர்ந்திட்ட நேரங்களில் சூழ்ந்து கொண்டீ. உடைந்திட்ட நேரங்களில் உருவாக்கினீ, சோர்ந்திட்ட நேரங்களில் சூழ்ந்து கொண்டீ. தினம் தினம் நன்றி சொல்கிறேன், நினைத்து தினம் நன்றி சொல்கிறேன். தினம் தினம் நன்றி சொல்கிறேன், நினைத்து தினம் நன்றி சொல்கிறேன். மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே, மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. உலகமே எனக்கு எதிராய் எழுந்தபோது, எனக்காக என் முன்னே நின்றவரே. உலகமே எனக்கு எதிராய் எழுந்தபோது, எனக்காக என் முன்னே நின்றவரே. தினம் முந்தன் கிருபைக்குள்ளாய் மறைத்து வைத்து, எதிர்த்தவர் முன்பாக உயர்த்தினீரே. தினம் முந்தன் கிருபைக்குள்ளாய் மறைத்து வைத்து, எதிர்த்தவர் முன்பாக உயர்த்தினீரே. தினம் தினம் நன்றி சொல்கிறேன்,
தினம் நன்றி சொல்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்கிறேன், நினைத்து தினம் நன்றி சொல்கிறேன். மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே, மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே, மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. நீ செய்த நன்மைகள் ஏராளமே, தினம் தினம் நினைத்து உள்ளம் உம்மை துதிக்குதே. நீ செய்த நன்மைகள் ஏராளமே, தினம் தினம் நினைத்து உள்ளம் உம்மை துதிக்குதே. மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே, மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே, மறவாமல் தினமும் என்னை